நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. வெளி தோற்றத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. காரணம், நான் யாரையும் தோற்றத்தை வைத்து அளவிடுவதில்லை என்று நாம் சொல்லலாம். அதே வேளையில் ஒருவரை மற்றவர்கள் விரும்புவதற்கு காரணம் பெரும்பாலும் அவரது வெளி தோற்றத்தை விட அவரது உள்ளார்ந்த குணநலன்கள் தான் என்பதை கவனித்து பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மென்மையாக இருப்பது என்பது கட்டுப்பாட்டுடன் கூடிய வலிமையாகும். இது இயேசுவை பின்பற்றுபவர்களின் அடையாளங்களில் ஒன்றாகும். எனவே மக்களுக்கு சேவை செய்ய நம்முடைய கைகளையும் அன்பு செலுத்த நம்முடைய இதயத்தையும் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. காலைதோறும் உம்முடைய கிருபை புதியதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும் வகையில் அவர்களுக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய, அன்பு செலுத்த உதவி செய்யும். ரட்சிக்கப்படாத அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ரட்சித்து ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.